ஹாய் ஹால். ஏணி தயாராக உள்ளது. த லேடர் இஸ் ரெடி. லேடர்னா பார்த்தீங்கன்னா ஏணின்ற அர்த்தம் தரும். இஸ் ரெடினா தயாராக உள்ளது. அது மிகவும் சுவையானதாக இருக்கிறது. இட் இஸ் வெரி டேஸ்டி. டேஸ்டினா பார்த்தீங்கன்னா சுவையானதாக அப்படின்னு அர்த்தம் தரும். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். அவன் அதை எடுக்க போனான். He went to take it. He wentனா அவன் போனான். To take itனா அதை எடுப்பதற்கு. அவன் உடற்பயிற்சி செய்ய தொடங்கினான். He started to exercise. He startedனா அவன் தொடங்கினான். To exerciseனா உடற்பயிற்சி செய்ய. அவன் மிகவும் குண்டா பருமனா இருந்தான். He was very fat. He wasனா அவன் இருந்தான். very fatனா ரொம்ப குண்டா அப்படின்னு அர்த்தம் தருது. நீங்க அதிகமா சாப்பிட்டீங்க. You ate too much. You ateனா நீங்க சாப்பிட்டீங்க. Too muchனா அதிகமாக. அவன் அவனுடைய கண்களை திறந்தான். He opened his eyes. He openedனா அவன் திறந்தான். His eyesனா அவனுடைய கண்களை. அவன் அதுல ஒரு துண்டை சாப்பிட்டான். He ate a piece of it. He ateனா அவன் சாப்பிட்டான். A piece of itனா அதில் ஒரு துண்டை. எனக்கு அது நினைவுல இல்ல. I don't remember it. Don't rememberனா ஞாபகத்துல இல்ல அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. எங்க போயிருந்த? Where have you been? Where have you been? நான் எந்த பாதையில் செல்ல வேண்டும்? Which way should I go? Which wayனா எந்த பாதை. Should I goனா நான் செல்ல வேண்டும். எல்லாம் வித்தியாசமா இருந்துச்சு. Everything was different. Everythingனா எல்லாம். Was differentனா வித்தியாசமாக இருந்தது. அவ சிலிர்த்து போனா. She was thrilled. She was thrilled. அவன் அவகிட்ட மன்னிப்பு கேட்டான். He apologized to her. He apologizedனா அவன் மன்னிப்பு கேட்டான். To herனா அவளிடம். இரவு பகல் பாராம அவரு உழைச்சாரு. He worked day and night. He workedனா அவரு உழைச்சாரு. Day and nightனா இரவு பகலா அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியுது. அவளுக்கு ஒரு விசித்திரமான கனவு வந்தது. She had a strange dream. Strange dreamனா விசித்திரமான கனவு. எல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்பியது. Everything was back to normal. Everythingனா எல்லாம். Was back to normalனா இயல்பு நிலைக்கு திரும்பியது. அவள் அவளுடைய கால்களை பார்த்தாள். She looked at her feet. She looked atனா அவ பார்த்தான். Her feetனா அவளுடைய கால்களை. உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன். I will fulfill your wish. I will fulfillனா நான் நிறைவேற்றுவேன். Your wishனா உன்னுடைய விருப்பத்தை. எங்களில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். One of us will be chosen. One of usனா எங்களில் ஒருவர் அப்படின்னு அர்த்தம் தருது. Will be chosenனா தேர்ந்தெடுக்கப்படுவார். அவள் வீட்டு வேலைகளை செய்தாள். She did the housework. She didனா அவள் செய்தாள். Houseworkனா பார்த்தீங்கன்னா வீட்டு வேலைகளை. படிக்கட்டுகள் எதுவும் இல்லை. There was no staircase. Staircaseனா பார்த்தீங்கன்னா படிக்கட்டுகள் அப்படின்னு அர்த்தம் தரும். அவள் பைய எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு போனா. She took her backpack and went to school. She tookனா அவ எடுத்தா. Her backpackனா அவளுடைய பைய. Went to schoolனா பள்ளிக்கு போனா. அவன் மீண்டும் தனது நண்பர்களுடன் விளையாட முடியும். He can play with his friends again. He can playனா அவனால விளையாட முடியும். With his friendsனா அவனுடைய நண்பர்களுடன் againனா மீண்டும். நான் ஏன் அதை தூக்கி எறியணும்? Why should I throw it away?
வைனா வந்து ஏன், ஷுட் ஐ த்ரோ இட் அவேனா வந்து அதை தூக்கி எறிய வேண்டும். நீங்க என்ன சாப்பிட்றீங்க என்பதுல வந்து கவனமா இருக்கணும். யூ ஷுட் பி கேர்ஃபுல் அபவுட் வாட் யூ ஈட். யூ ஷுட் பி கேர்ஃபுல்னா வந்து நீங்க கவனமா இருக்கணும். அபவுட் வாட் யூ ஈட்னா வந்து நீங்க என்ன சாப்பிட்றீங்க என்பதை பத்தி. அதன் புகழ் உச்சக்கட்ட உயரத்தை எட்டியது. இட்ஸ் பாப்புலாரிட்டி ரீச் டிசி ஹைட்ஸ். இட்ஸ் பாப்புலாரிட்டி ரீச்னா வந்து அதனுடைய புகழ் எட்டியது. டிசி ஹைட்ஸ்னா வந்து உச்சக்கட்ட உயரங்களை அப்படின்னு அர்த்தம் தருது. அப்படியே கொஞ்ச நேரம் போச்சு. இட் வெண்ட் ஆன் லைக் திஸ் ஃபார் எ வைல். இட் வெண்ட் ஆன்னா வந்து அது போனது. லைக் திஸ்னா வந்து இப்படியே அப்படின்னு அர்த்தம் தருது. ஃபார் எ வைல்னா வந்து கொஞ்ச நேரம். அவர் விரும்பிய அனைத்தையும் சாப்பிட்டாரு. He ate everything he wanted. He ate everythingனா வந்து அவரு எல்லாத்தையும் சாப்பிட்டாரு. He wantedனா வந்து அவர் விரும்பியது. அவ மெதுவா அவளுடைய கைகளை முன்னோக்கி நகர்த்தினா. She slowly moved her hand forward. She slowly movedனா வந்து அவ மெதுவா நகர்த்தினா. Her hand forwardனா வந்து அவளுடைய கையை முன்னோக்கி. முதலில் சிறிது பயந்தான். He was a little scared at first. He was a little scaredனா வந்து அவன் சிறிது பயந்தான். அட் ஃபர்ஸ்ட்னா வந்து முதல்ல. பென்சிலை மேஜை மேல அவன் வச்சான். He put the pencil on the table. He put the pencilனா வந்து அவன் பென்சிலை வச்சான். on the tableனா வந்து மேஜை மேல. ஒருவேளை நான் இதை நீண்ட காலத்திற்கு முன்பே வந்து தொலைச்சிருக்கலாம். மேபி ஐ லாஸ்ட் திஸ் எ லாங் டைம் அகோ. மேபினா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும். ஐ லாஸ்ட் திஸ்னா வந்து நான் தொலைத்து இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. எ லாங் டைம் அகோனா வந்து நீண்ட காலத்திற்கு முன்பு அப்படின்னு அர்த்தம் தருது. அவன் அதை படுக்கைக்கு அடியில இருந்து வெளியே எடுத்தான். He took it out from under the bed. He took it outனா வந்து அவன் அதை வெளியே எடுத்தான். ஃப்ரம் அண்டர் த பெட்னா வந்து படுக்கைக்கு கீழே இருந்து அப்படின்னு அர்த்தம் தருது. அவ அதை பலமுறை திரும்ப திரும்ப செஞ்சா. She repeated it several times. She repeated itனா வந்து அவ அதை திரும்ப திரும்ப செஞ்சா. several timesனா வந்து பல முறை. அவன் யாருடனும் போன்ல வந்து பேசிக்கிட்டு இருக்கான். He is talking to someone on the phone. To someoneனா வந்து யாருடனும். அந்த போன்னா வந்து தொலைபேசியில அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. அவ சீக்கிரம் வீட்டிற்கு செல்ல வேண்டி இருந்தது. She had to go home as soon as possible. She had to go homeனா வந்து அவ வீட்டிற்கு செல்ல வேண்டி இருந்தது. as soon as possibleனா வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு அர்த்தம் தரும். அவன் ஒரு பெரிய கல்லுக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டான். He hid behind some big stone. He hidனா வந்து அவன் ஒளிஞ்சுக்கிட்டான். behind some big stoneனா வந்து ஏதோ ஒரு பெரிய கல்லுக்கு பின்னாடி அப்படின்னு அர்த்தம் தருது. அவ அதன் நடுவே நின்னுக்கிட்டு இருந்தா. She was standing in the middle of it. She was standingனா வந்து அவ நின்னுக்கிட்டு இருந்தா. in the middle of itனா வந்து அதன் நடுப்பகுதியில் அப்படின்னு அர்த்தம் தரும். அவள் உடனடியாக தொப்பியை அணிந்தாள். She wore the hat immediately. She woreனா வந்து அவ போட்டுக்கிட்டா. hatனா வந்து தொப்பி. immediately உடனடியாக. அவள் கதையை படிக்க ஆரம்பிச்சா. She started to read the story. She startedனா வந்து அவ ஆரம்பிச்சா. to read the storyனா வந்து கதையை படிப்பதற்கு. ரொம்ப விசித்திரமான ஒண்ணு நடந்தது. Something really strange occurred. Something really strangeனா வந்து ரொம்பவும் விசித்திரமான ஒன்று. occurredனா வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது, நிகழ்ந்தது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. அவளுடைய அப்பா ஒரு பெரிய பெருநாள் பரிசுடன் வீட்டிற்கு வந்தார். Her dad came home with a huge birthday present. Her dad came homeனா வந்து அவளுடைய அப்பா வீட்டிற்கு வந்தாரு. with a huge birthday presentனா வந்து பெரிய பிறந்தநாள் பரிசுடன் அப்படின்னு அர்த்தம் தருது. சிரித்த முகத்துடன் அதை திறந்தாள். She opened it with a smile on her face.
ஷி ஓப்பன்ட் இட்னா வந்து அவள் அதை திறந்தாள். வித் எ ஸ்மைல் ஆன் ஹர் ஃபேஸ்னா வந்து சிரித்த முகத்துடன் அப்படின்னு அர்த்தம் தருது உங்களுக்கு. அவன் இந்த வார்த்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவனம் செலுத்தல. He didn't pay attention to these words. He didn't pay attention வந்து அவன் கவனம் செலுத்தல. To these wordsனா வந்து இந்த வார்த்தைகளுக்கு. திருமண வைபவம் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்றது. The marriage ceremony was performed. Marriage ceremonyனா வந்து பார்த்தீங்கன்னா திருமண வைபவம் அப்படின்னு அர்த்தம் தருது. Was performedனா வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்றது. அவளை பார்த்ததும் அவனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. He was also happy to see her. He was also happyனா வந்து அவனுக்கும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருந்தது. To see herனா வந்து அவளை பார்ப்பது. அவள் அதை கடந்து செல்ல வேண்டி இருந்தது. She had to pass through it. அவள் அதை கடந்து செல்ல வேண்டி இருந்தது. அவள் உற்சாகத்தால் கத்தினாள். She shouted out of excitement. Excitementனா வந்து உற்சாகம். Shoutedனா வந்து பார்த்தீங்கன்னா கத்தனா அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. அவனுக்கு அவளை அடையாளம் கண்டுகொள்ள ஒரு வினாடி போதுமானதாக இருந்தது. A second was enough for him to recognize her. A secondனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வினாடி. Was enoughனா வந்து போதுமானதாக இருந்தது. For himனா அவனுக்கு. To recognize herனா வந்து அவளை அடையாளம் கண்டுகொள்ள. எங்க கிராமத்துல பாத்தீங்கன்னா சாலையை வந்து அகலப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. They are widening the road in our village. They are wideningனா வந்து அவர்கள் அகலப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ரோட்னா வந்து சாலை. In our villageனா வந்து எங்களுடைய கிராமத்துல. அவர் வந்து தனது அன்றாட பணிகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. He is doing his daily routine. He is doingனா வந்து அவரு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. His daily routineனா வந்து அவருடைய அன்றாட பணிகளை. அவள் அதை எடுக்க திரும்ப போகவில்லை. She did not return to pick it up. She did not returnனா வந்து அவ திரும்பி போகல. To pick it upனா வந்து அதை எடுப்பதற்காக. அவருக்கு பார்த்தீங்கன்னா ராஜ வரவேற்பு அளிக்கப்பட்டது. He was given a royal welcome. He was givenனா வந்து அவருக்கு அளிக்கப்பட்டது. ராயல் வெல்கம்னா வந்து ராஜ வரவேற்பு. நான் தோட்டத்திற்கு போனேன். I went to the garden. I wentனா நான் போனேன். To the gardenனா வந்து தோட்டத்துக்கு. நாங்க விருந்துக்கு அழைக்கப்பட்டு உள்ளோம். We have been invited to the party. We have been invitedனா வந்து நாங்க அழைக்கப்பட்டு உள்ளோம். To the partyனா வந்து விருந்துக்கு. உள்ளே அல்லது வெளியே செல்லும் ஒரே வழி பார்த்தீங்கன்னா சிறிய ஜன்னல் தான். The only way in or out was the small window. The only wayனா வந்து ஒரே ஒரு வழி. In or outனா வந்து உள்ள மற்றும் வெளியே போறதுக்கு. Was the small windowனா வந்து சின்ன ஜன்னல் தான் வந்து இருந்தது. நீங்க கேட்டதை நான் தரேன். I will give you what you ask for. I will give youனா வந்து நான் உங்களுக்கு தரேன். What you ask forனா வந்து நீங்க கேட்டதை. அவள் அவனை இதுவரை சந்தித்ததில்லை. She had never met him before. She had never met him before. நான் நாளை வருவேன். I will come back tomorrow. I will come backனா வந்து நான் திரும்பவும் வருவேன். Tomorrowனா வந்து நாளைக்கு. மீண்டும் உங்களை வேறு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.